நான் காஞ்சனா ஜெயக்குமார். கோபி மஞ்சூரியன் இல்லைன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நிறைய சாப்பிட்ருக்கோம் ஹோட்டல்ல போய். இதை எப்படி நம்ம வீட்லயே சுவையா செய்யறது அப்படின்றத தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அல்லது கோபி மஞ்சூரியன்றது காலிஃப்ளவர் கோபின்னு சொல்லுவாங்க, அதனால அது கோபி மஞ்சூரியன். மஞ்சூரியன்ன்றது ஒரு சீன நாட்டு வார்த்தை. இது வந்து எப்படின்னா இந்திய நாடும் சீன நாடும் ஒரு ஃபியூஷன் பண்ணினா எப்படி ஒரு சாப்பாடு பண்ணுவாங்களோ அது மாதிரி ஒரு பதார்த்தம் இது. இதை வந்து நம்ம பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா எண்ணெயில பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறமா இந்த பண்டத்தை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து பொரிச்சு எடுக்காமலேயே ஆனால் அதே நேரத்தில் அதோட சுவையையும் முறுமுறுப்பு தன்மையோடையும் அந்த சாப்பாடை எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே குழந்தைங்களுக்கு பிடிக்குங்க. நான், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். அதுக்கு மேலே நீங்கள் சும்மா கொஞ்சம் நூடுல்ஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மஞ்சூரியனை போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சுவையா எப்படி கோபி மஞ்சூரியன் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல கறி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு குடைமிளகாய் சதுரமாக அரிந்தது, சில ஸ்பிரிங் ஆனியன்கள் பொடியாக நறுக்கியவை, ஒரு வெங்காயம் பொடியாக அரிந்தது, ஒரு தேக்கரண்டி பச்சை மிளகாய் சாஸ் அல்லது சிகப்பு மிளகாய் சாஸ் கிடைத்தாலும் உபயோகப்படுத்தலாம், ஒரு மேஜை கரண்டி சோய் சாஸ், 2 மேஜை கரண்டி தக்காளி சாஸ், ஒரு மேஜை கரண்டி பொடியாக அரிந்த இஞ்சி பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிந்தது, அரை தேக்கரண்டி சர்க்கரை, ஒரு மேஜை கரண்டி சோளமாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், சில கொத்தமல்லி இலைகள், சிறிதளவு எண்ணெய் மற்றும் சுவைக்கேற்ப உப்பு. காலிஃப்ளவர் செய்வதற்கு ஒரு காலிஃப்ளவர் அரிந்து வெந்நீரில் 5 நிமிடங்கள் போட்டு எடுத்தது, அரை கப் மைதா மாவு, 1/4 கப் சோளமாவு அல்லது கார்ன்ஃப்ளோர், 1/4 கப் அரிசி மாவு, ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தேக்கரண்டி மிளகாய் பொடி, சுவைக்கேற்ப உப்பு. இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் பூக்களை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நிறைய விதம் இருக்குது இதை செய்யறதுக்கு. ஒன்று வந்து இதை முக்கியமாக பொரிச்சு எடுப்பாங்க எண்ணெயில். நம்ம வந்து பொரிக்க போகிறது இல்லைங்க. ஏன்னா எண்ணெயை பொரிச்சதுக்கு அப்புறமா அந்த எண்ணெயை உபயோகிக்கிறது ரொம்ப கஷ்டம். பொரிச்சு எடுக்கிறதுனால சில பேர் சாப்பிட மாட்டேன்றாங்க எண்ணெய் நிறையா இருக்குன்ட்டு. அதனால அப்படிலாம் இல்லாமல் ஆனால் சுவை மாறாமல் எப்படி செய்யறதுன்ற விதத்தை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த சாமான்கள் எல்லாம் பவுலில் போட்டு கலக்கிக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி மற்றும் மிளகாய் பொடி, சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். எல்லா மாவையும் சேர்க்கலாம். மைதா மாவு, சோள மாவு, இப்போ நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். நிறைய தோசை டு பீஸா பதார்த்தங்கள் பார்த்தீங்கன்னா அதுலெல்லாம் நான் வந்து எல்லா இடத்துலையும் இந்த அரிசி மாவு சேர்க்கறதின் முக்கியத்துவத்தை சொல்லியிருப்பேன். ஏன்னா அது வந்து முறுமுறுப்பு தன்மையை பாதுகாக்கிறதோட நம்ம எண்ணெய் உறிஞ்சிறதையும் இது தடுக்கும். அதனால நம்ம பதார்த்தங்கள் எல்லாம் இந்த மாவை சேர்த்துக்கலாம். உங்கள் கைகளை வச்சு இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. நான் இந்த காலிஃப்ளவரை வந்து அரிஞ்சிட்டு கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் போட்டுட்டேன். ஏன்னா இதுக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன கிருமிகள் பூச்சிகள்லாம் வந்து இந்த தண்ணியில் வந்துடும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இதை போட்டு வைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி இடைவெளியில் போய் அந்த பூச்சியெல்லாம் உட்காந்துக்கும். அதனால நீங்கள் வெந்நீரில் போட்டு எடுத்திங்கன்னா அதை தவிர்க்கலாம். இப்போ அந்த தண்ணியோடு உபயோகப்படுத்தாதீங்க. இந்த மாதிரி தண்ணியிலேருந்து அதை எடுத்துட்டு உபயோகிக்கலாம். எடுத்து நம்ம மாவு கலந்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் போட்டுடலாம். காலிஃப்ளவர் பூக்களில் முழுவதுமாக அந்த மாவு படர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. நம்ம தண்ணியே சேர்க்கலை, ஈரமான பூக்களை போட்டதுனால அதில் இருக்கிற தண்ணியே வந்து இந்த மாவை வந்து பார்த்துக்குது. தேவைப்பட்டால் கடைசியில் தண்ணி லேசாக தெளித்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய பூக்கள் எல்லாம் நல்லா அந்த மாவை வந்து தன் மேலே எடுத்துக்கிட்டுச்சு. தண்ணி நம்ம கொஞ்சம் கூட போடல இதில். இப்போ இது அப்படியே வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுக்கிற வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல நல்ல ஒரு தோசைக்கல் அல்லது இது மாதிரி ஒரு வானொலி வாயகன்ற வானொலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
கரண்டி வச்சு நல்லா எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் பரவுற மாதிரி தடவி விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய காலிஃப்ளவர் பூக்கள் ஒன்றா எடுத்து அதில் வைக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக வெந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம மெதுவாக திருப்பி விடலாம். இங்கே பார்த்தீங்களா, திருப்பி போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பக்கம் நல்ல ஒரு வெந்து ஒரு நல்ல நிறம் மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நிறம் மாறி அது ஒரு முறுப்பு தன்மையை அடைஞ்சிரும், அது வெந்து போயிடும். அப்படியே உங்களுக்கு இல்லை எனக்கு பொரிச்ச சுவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பூக்களை இதே மாதிரி பூக்கள் ஒன்றா எடுத்து நேரடியாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த முறையை நீங்கள் பின்பற்றும் போது அடுப்பின் தீ ரொம்ப குறைவான தீயிலேருந்து மிதமான தீக்குள்ளே இருக்கட்டும். அதிகமான தீயில் இருக்க வேண்டாம். நீங்கள் பொரிச்சு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் அதிகமான தீ வேணும். இதுக்கு அதிகமான தீ வேண்டாம். அதிகமான தீ வச்சிங்கன்னா அடியில் கரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான தீயில் வச்சு இதை மெதுவாக இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டு இன்னொரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுபடட்டும். பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் பூக்கள் ரொம்ப அழகாக வறுபட்டுருக்கு. நல்லா அங்கங்கே நிறம் மாற்றம் நிறைய தெரியுது. இப்போ இதை நீங்கள் அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்காததுனால நீங்கள் நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுங்க. இதில் இருக்கிற பூண்டு வாசனை, பச்சை வாசனை தன்மை போகணும். அது வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் வேக விட்டு மெதுவாக எடுங்க. இப்போ கிரேவி பண்ண போகிறோம். அதே பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். இதற்கு மேலே இருக்கட்டும். அப்போ இதை நம்ம வேகமாக இப்படி வதக்கி விட்டுட்டு இது கூட பொடியாக அரிந்த இஞ்சி பூண்டு, இதை அரைக்கக்கூடாது. இதுக்கு நம்ம பொடியாக அரிஞ்சது தான் உபயோகப்படுத்தணும். லேசாக கொஞ்சம் உப்பு தூவிக்கோங்க, வேகப்படுத்தும் இந்த வெங்காயம் வதங்கிறத. அளவாக உப்பு உபயோகப்படுத்துங்க. ஏன்னா சோய் சாஸில் உப்பு இருக்குது. அதனால் உப்பின் அப்புறம் உப்பு அதிகமாகிடும். அதனால் உப்பை கொஞ்சமாக உபயோகப்படுத்துங்க. நம்ம இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. அடுத்தது அரிந்த பச்சை மிளகாயை போட்டுடலாம். குடைமிளகாயையும் சேர்த்துடலாம். ரொம்ப கொஞ்சமான அளவு எண்ணெய் உபயோகப்படுத்தியிருக்கோம். நம்ம இந்த குடைமிளகாய் ஒரு தனி மணமும் சுவையும் கொடுக்கும். ஆனால் குடைமிளகாய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா குடைமிளகாய் இல்லாமலும் இந்த பதார்த்தத்தை பண்ணலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சாஸையும் இதில் போட்டுடலாம். தக்காளி சாஸ், சோயா சாஸ் மற்றும் பச்சை மிளகாய் அல்லது சிகப்பு மிளகாய் சாஸ் உபயோகப்படுத்தலாம். தயாராகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை மஞ்சூரியனாக பரிமாற விரும்புனீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்தில் காலிஃப்ளவர் பொரிச்ச காலிஃப்ளவர் இதில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ட்ரை மஞ்சூரியன் ஆகிடும். இல்லை அது கொஞ்சம் கறி மாதிரி பரிமாற விரும்புனீங்கன்னா நம்ம தேவையான பொருட்களில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, கார்ன்ஃப்ளோரை லேசாக தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய காலிஃப்ளவர் பொரிச்சதை இதில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கடைசியாக சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சோள மாவு எடுத்துக்கோங்க. அது கூட தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நீங்கள் வச்சுருக்கிற பூவின் அளவை பொறுத்தது. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ரொம்பவே சிறு தீயில் இது இருக்கணும். இல்லாட்டி நீங்கள் சோள மாவு கரைசலை ஊற்றின உடனே என்ன ஆகிடும்னா அடியில் பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்களா, நம்ம ஊற்றின கரைசல் மெதுவாக, இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின கரைசல் மெதுவாக கட்டிப்பட ஆரம்பித்து மேலே பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி வச்ச மாதிரி இருக்கும். இந்த பக்குவத்தில் நம்ம உடனே அதாவது 1-2 நிமிஷத்தில் நம்மளுடைய வறுத்த பூக்கடத்தில் போட்டு எடுத்துடலாம்.
பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டி பட்டுருச்சு. இது வந்து 3 நிமிஷத்தில் இப்படி கெட்டி ஆயிடுச்சு. நல்லா கட்டிப்பட்டு கண்ணாடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்மளுடைய பொரித்த காலிஃப்ளவர்களை இதில் போட்டு பிரட்டிடலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய கறி வந்து நல்லா இதில் பரவின உடனே நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் அளவை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கூட கறி வேணும்னு நினச்சிங்கன்னா மிதமான அளவு தண்ணி சேர்த்து முதலையே தயார் பண்ணி வச்சுடுங்க. நல்லா இப்படி கலந்து கொடுக்கணும் அடியிலேருந்து. அப்போ மொத்தமாக எல்லாம் நல்லா இந்த கறியை வந்து அது மேலே முழுசும் படர்ற மாதிரி கலந்து கொடுக்கணும். உங்களுடைய காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பரிமாறுறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ பரிமாற தயாரான நம்மளுடைய காலிஃப்ளவர் மஞ்சூரியன் மேலே லேசாக கொத்தமல்லியும் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் தூவலாம். என்ன நண்பர்களே, சுவையான காலிஃப்ளவர் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்களா? நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்காமலே ஆனால் சுவையாகவே குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியான ஒரு அருமையான இந்த பண்டத்தை பண்ணியிருக்கோம். இது வந்து நீங்கள் பரோட்டா கூட நூடுல்ஸ் கூட எது கூட வேணாலும் பிடிச்சதை சாப்பிடலாம். நிச்சயமா செய்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்க. தோசை பீட்சா என்றென்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரிண்டபிள் ரெசிபிக்கு dosa2pizza.com விஜயம் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.